வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நேத்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல என்னன்னா, இந்த கேன்சர் சம்பந்தமான ஒரு இந்த டிவில புஸ்தகத்துல எல்லாம் சொல்றாங்களே, ஏதோ இந்த மாசம் கேன்சருக்கான மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு நானும் அது எனக்கு நான் கண்ணு முன்னாடி பார்த்த 2 பொண்ணுங்க வாழ்க்கைய நான் வீடியோவா போட்டேன். நான் செய்த தப்புன்னா அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்னா ஏது அதெல்லாம் நான் சொல்லியிருக்கணும். அத சொல்லாம நான் அந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கைய மட்டும் சொன்னேன் பாத்தீங்களா? அதுல யாராவது 1-2 பேர் வீடியோ பார்த்துட்டு பயந்துக்கினாங்கன்னா பாவம் தானே. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா, இப்ப இந்த டிவில புஸ்தகத்துல எல்லாம் போடுறாங்கல்ல, இந்த 3 விரல வச்சு நம்ம மார்ல அப்படியே சுத்தி ரவுண்டா அப்படியே அழுத்தி பார்த்துனே வந்தா நமக்கு எதுனா வித்தியாசமா தெரிஞ்சா போய் டாக்டராண்ட போய் பார்க்கலாம். அல்லனா கூட நம்மளுக்கு நம்ம பார்க்கறது பிடிக்கலனாக்கா, நம்மளுக்கு சரியா வரலன்னா நம்ம டாக்டராண்ட போய் பார்த்துக்கலாம். நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்து கூடாது. இந்த மாதிரி உனக்கு இது அத நீங்க ஜாக்கிரதையா இருந்து காப்பாத்திக்கங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். நான் எனக்கு அந்த நேரத்துல அந்த பொண்ணுங்க ஞாபகம் வந்துச்சு, அத சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த டெஸ்ட் இல்ல செக்அப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி சொல்லி கொடுக்கறத நம்ம முதல்ல இது ஒரு காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போறதே வெக்கப்பட்டுக்குன்னு கவலைப்பட்டுக்குன்னு அத எடுத்துன்னு போய் டாக்டராண்ட காட்டாத இருக்கிறது தான் இதுக்கு முதல் விஷயமே. வெக்கப்பட்டுக்குன்னு இருந்தாக்கா ஆவாது. எல்லா நோயும் மாதிரி இதுவும் ஒரு நோய், அவ்வளவுதான். நம்ம ஜாக்கிரதையா இருந்தாக்கா நம்மள ஒன்னும் செய்ய போறது இல்லை, அவ்வளவுதான். என்னன்னா, நீங்க இப்போ ஜாக்கெட்டு போடுறீங்களா, நம்மளுக்கு சாதாரணமாவே சின்னதா மார்ல கட்டிங்க இருக்கும், சாதாரணமாவே இருக்கும். அது கொஞ்சம் எடுத்துடுற மாதிரி கூட இருக்கும். அது சாதாரண கட்டியா இருந்தா கூட எடுத்து கடாசிடுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா சாதாரணமா சின்னதா கட்டிங்க உங்க கையில நீங்க இது பண்ணும்போது தெரிஞ்சதுனாக்கா இன்னொரு காரணம் கூட இது. ஆனா அத்தை நினைச்சீங்கன்னா நீங்க அசால்ட்டா இருக்கிறது தப்பு. சின்னதா நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றேன்னா, நீங்க ஜாக்கெட்டை அப்படியே நல்லா டைட்டா போட்டுக்கிறீங்கன்னு வைங்க, அது அயித்துனா கூட உங்களுக்கு வலி வரும். அந்த ஜாக்கெட்டு டைட்டா இருந்து அயித்துனாக்கா அதுக்கு கூட உங்களுக்கு வலி வரும், நோவு வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஜாக்கெட்டை லூஸ் விட்டு பாருங்களேன், அது இருக்காது. இது அனுபவத்துல அறிஞ்சுன்னு சொல்றேன் உங்களுக்கு. பயந்துன்னு இருப்பேன். நானும் பயந்துன்னு தான் இருப்பேன். ஒரு 2 டெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான். இந்த மெமோகிராம்னு ஒண்ணு சொன்னாங்க, அத்தை எடுத்தேன். அப்பாலைக்கா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அடிக்கடிலாம் அது பார்க்க கூடாதாம் மெமோகிராம்.
அதால நான் வந்து 2வது வாரம் ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்து எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு நான் எடுத்துன்னு பார்த்தப்போ நம்மளுக்கே அது வந்து நார்மல்னு இருந்தது. நான் வந்து படிச்சு பார்த்துட்டு இருந்துட்டேன். எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது. ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அது சின்னதா எதனா கட்டி இருந்து அது கரைக்கிறது கூட மாத்திரை கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. அதால நீங்க பயந்துக்க வேண்டியதே கிடையாது. முதல்ல பயம்தான் அது பெரிய நோவு. இருக்கிறதுலயே பயம்தான் பெரிய நோவு. அதால பயப்படாதீங்க, வெக்கெல்லாம் படாதீங்க. என்ன வெக்கம்? நோவுக்கு டாக்டராண்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம், இதுல என்ன இருக்குது? அதனால நேத்து நான் வந்து விட்ட குறை தொட்ட குறையா முடிச்சுட்டேன். அது அந்த பொண்ணுங்க வாழ்க்கைய மட்டும் சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். பல யோசிச்சு பார்த்தப்ப ஐயோ இது எதனா ஒருத்தர் 2 பேர் பார்த்து பயந்து போறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் இத வந்து விளக்கமா சொல்றதுக்காக உங்களுக்கு வந்துக்கிறேன். சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த எல்லாரும் சொல்ற மாதிரி 3 விரல் டெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எப்படிலாம் பண்ண சொல்றாங்க, கையை இப்படி வச்சுக்க சொல்றாங்க இந்த கையால, அப்புறம் இப்படி வச்சுன்னு இந்த கையால, அப்புறம் வந்து இன்னொன்னு விதவிதமா 4-5 டைப்ல சொல்லி கொடுக்குறாங்க. படுத்துன்னு கூட அதை செய்து பார்க்கலான்றாங்க. இது எதுலையுமே உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுனாக்கா நேரா டாக்டராண்ட போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒன்னும் இல்லை, பயப்படாதீங்க. இத சொல்றதுதான் நான் இன்னைக்கு வந்தேன். இது சொன்ன பிறகுதான் எனக்கு ரொம்ப மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறந்துச்சு. பயந்துனே இருந்தேன் நான். இதனால அது வீடியோ பார்த்து யாருன்னா பயந்துனாங்கன்னா அது வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். நல்லபடியா இருப்பீங்க, ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது. சரியா? உடம்பு பார்த்துக்கங்க. போயிட்டு வரேன்.